ஹாய் காய்ஸ், நாம் இன்னைக்கு இருக்கிறது சோச்சிகாங் பார்க். இந்த சோச்சிகாங் பார்க் வந்து 2000 ஓப்பன் ஆனது. 2014 இந்த சோச்சிகாங் பார்க்கில் ஒரு கம்யூனிட்டி கார்டன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்யூனிட்டி கார்டனில் நம்ம எல்லா விதமான விவசாயத்துக்கு ஏற்றால நமக்கு என்னென்ன செடிகள், என்னென்ன கீரைகள், என்னென்ன காய்கறிகள் எதெல்லாம் தேவையோ எல்லாம் பார்க்கலாம். இதுக்குள்ளால் அந்த அளவுக்கு அவங்க ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் இந்த சோச்சிகாங் பார்க்கில் 2018 தெர்பரட்டிக் கார்டன்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நேஷ்னல் கார்டனோட எல்லா கார்டன்லேயும் நிறைய இடங்கள்ல இருக்குது. ஒரு 10-15 இடங்கள்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த சோச்சிகாங் பார்க் வந்து நம்ம குழந்தைகளோட போயிட்டு வர்றதுக்கு, சைக்கிளிங் போயிட்டு வர்றதுக்கு, ஒரு ஸ்கேட்டிங் போயிட்டு வர்றதுக்கு, ஒரு மண்ணில் விளையாடுறதுக்கு உள்ளது, குழந்தைகளோட மண்ணில் விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் பிளேஸாட்டு சொல்லலாம். வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு இந்த சோச்சிகாங் பார்க் எப்படி இருக்கு. இந்த சோச்சிகாங் பார்க்கு 11 ஹெக்டேர் சைஸில் உள்ளது. இந்த சோச்சிகாங் பார்க்குக்கு வர்றதுக்கு சோச்சிகாங் MRT ஸ்டேஷன்லேருந்து 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம பஸ்லேயும் வரலாம். இந்த சோச்சிகாங் பார்க் வந்து பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் பார்க்கில் இருக்குது. இந்த சோச்சிகாங் பார்க்கில் சைக்கிளிங் போகிறதுக்கு, ஒரு வாக்கிங் போகிறதுக்கு, ஒரு ஜாகிங் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லலாம். இங்கே குழந்தைகளுடைய ப்ளே கிரவுண்டும் இருக்குது. அதே போல் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஃபிட்னஸ் பிளேஸும் இருக்குது. இந்த பார்க்கில் வாஷ்ரூம் வசதியெல்லாம் இருக்குது. அதே போல் இந்த சோச்சிகாங் பார்க்கில் நிறையா கோழிகளெல்லாம் பார்க்கலாம். இந்த சோச்சிகாங் பார்க்கில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி கார்டனில் நம்ம நிறையா விதமான செடிகளெல்லாம் பார்க்கலாம். நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய டைப்பில் எல்லா மரங்களும் பார்க்கலாம். அதே போல் முருங்கை மரம், கத்தாழை, நாங்கள் இதை ரூபலி செடின்னு சொல்லுவோம். அதே போல் கேந்திப்பூ, பச்சை மிளகா, கத்தரி செடி, அப்படி ஃபுல்லாக அந்த ஃபார்முக்குள்ளால், கம்யூனிட்டி ஃபார்முக்குள்ளால் வச்சுருக்கிறது நல்ல அழகாக இருக்குது பார்க்குறேன். நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்குது, நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கையும் கொடுக்குது. அந்த விதத்தில் இந்த சோச்சிகாங் பார்க்கில் இது ஒரு அந்த கார்டன் வைக்கிற பேரில் அது இன்னும் இந்த சோச்சிகாங் பார்க்கு பேரை தக்க வச்சிட்டு இருக்குது. பாவைக்காய் பெரிய இடமும் இருக்குது இந்த கார்டன். இந்த சோச்சிகாங் பார்க்கில் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டி கார்டனில் நாம் எல்லா விதமான காய்களையும் பார்க்கலாம். அதே போல் எல்லா விதமான கீரைகளையும் பார்க்கலாம். இந்த சோச்சிகாங் பார்க்கில் டாக் ரன்னு ஒரு கிரவுண்ட் இருக்குது. இதுதான் அந்த கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் நம்மளுடைய நாய்களை உள்ளே விட்டு விளையாட விடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. அதாவது நாய்களுக்கு ஒரு ரன்னிங் கிரவுண்ட் வச்சுருக்குது இந்த ஒரு இடமா தான் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் நான் எந்த இடத்துலையும் பார்க்கல. அப்படி நீங்கள் ஏதாவது பார்க்லையோ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாக பேரிகேட் பண்ணியிருக்குது அந்த டாக் ரன்னுக்கு போகிறதுக்கு. நீங்கள் இப்போ இந்த கேட்டை திறந்துட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த கேட்டை திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அதை அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய நாயை கொண்டு வந்தீங்கன்னா அப்படி கொண்டு இங்கே விளையாட விடலாம். அதே போல் இந்த சோச்சிகாங் பார்க்கில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது.
நம்ம ஃபுட்பாலெல்லாம் விளையாடுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த இடம். அதே போல் இங்கே ஒரு ஃபாரஸ்ட் வாக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. ஆனால் பெரிய இடமா சின்ன இடமான்னு தெரியல. ஆனால் அந்த இடங்களுக்குள்ளால் போகலாம்னு கொடுத்துருக்குது. ஆனால் போகும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஷூவை போட்டுங்க. உங்களுக்கு மொஸ்கிட்டோவில் அலர்ஜி இருந்துன்னா மொஸ்கிட்டோ லோஷனோ இல்லைனா மொஸ்கிட்டோ பேட்சோ யூஸ் பண்ணிங்க. வெதரை பார்த்துங்க. உள்ளே போகும்போது வெதர் மழை சீசனாக இருந்தனாக்கி உள்ளே போகக்கூடாது. அதே போல் மரங்களெல்லாம் முறிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா பார்த்து போயிட்டு வாங்க. இந்த பார்க்கில் நிறைய இடங்களில் இதே போல் ஷெல்டர் போட்டிருக்கிறதுனால நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது இந்த சோச்சிகாங் பார்க். இந்த கம்யூனிட்டி கார்டனுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ப்ளே கிரவுண்ட் இருக்குது. இந்த ப்ளே கிரவுண்டில் தான் நமக்கு குழந்தைகளோடு வந்தீங்கன்னா இந்த இதில் கிளைம் பண்ணுறது, அதே போல் அந்த ஸ்விங் பண்ணுறது, அதே போல் இந்த இடங்களில் குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக சொல்லலாம். இந்த இடங்களில் நம்ம குழந்தைகள் விளையாடுறது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கார்டனை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கு நல்ல ஒரு இடமா இருக்குது இந்த இடம். நாம் இந்த பார்க்கக்கூடிய இடங்களெல்லாம் பிளாட்டு போட்டு வச்சுருக்காங்க. 2.5 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் உள்ள பிளேஸாட்டு. இந்த இடத்துல நாம் ஒரு விவசாயம் பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த இடத்த வாடகைக்கு எடுத்துக்கலாம். இந்த இடங்களை நம்ம வாடகைக்கு எடுத்து இந்த இடத்துல நாம் நினச்ச விவசாயம் பண்ணிக்கலாம். இந்த இடத்த வாடகைக்கு எடுத்தோம்னா 3 வருஷம் அந்த வாடகை பிளான் வருதுன்னு சொல்கிறாங்க. நாம் நினச்ச பிளான்டை நம்ம நினச்ச விவசாயத்தை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடம். விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுவும் இந்த இடங்களில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க இந்த நேச்சர் பார்க்கில். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை அப்படி எடுத்து வச்சு நிறையா விவசாயம் பண்ணிட்டு வர இருக்காங்க. ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக சொல்லலாம் இந்த சோச்சிகாங் பார்க். நாம் இப்போ பார்க்குறது தான் அந்த தெர்பர்டிக் கார்டன். இந்த தெர்பர்டிக் கார்டன் 2018 ஜூலை 7ஆம் தேதி ஓப்பன் ஆச்சுது. இந்த தெர்பர்டிக் கார்டனுக்குள்ளால் நல்ல மனதுக்கு அமைதி தரக்கூடிய டைப்பில் உள்ள செடிகள், நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்டாக உள்ள செடிகள் இதெல்லாம் வச்சு அதில் நமக்கு உட்கார்றதுக்கு டேபிளும் போட்டிருக்கு, அந்த சேரும் போட்டிருக்குது. ரிலாக்ஸாக அமைதியாக உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. இந்த இடங்களில் இப்படியெல்லாம் இந்த தண்ணி வச்சுருக்கக்கூடியதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி வச்சுருக்குது. இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னாடியே இந்த இடங்களில் இப்படி வச்சுருக்குது. நமக்கு ஒரு மனசுக்கு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் கொடுக்குது. ஃபுல்லாக அந்த ஹெல்த் பெனிஃபிட்டாக உள்ள செடிகளும் கொடிகளும் வச்சுருக்குது. அதே போல் உள்ளால் அந்த உட்கார்றதுக்கு அந்த சேரெல்லாம் போட்டிருக்குது. ஒரு நல்ல அமைதியும் கொடுக்குது நமக்கு. நாம் அந்த நடைபாதை மாதிரி இல்லாமல் நம்ம உள்ளால் அந்த கார்டனிங் உள்ள மாதிரி வரணும்னாலும் அதுக்கேற்றால ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்குது. இன்னும் நல்லா அழகாக இருக்குது. நாம் இதில் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னா அதில் ஒரு ஃபிட்னஸ் பிளேஸும் இந்த இடத்துல இருக்குது. இந்த ஃபிட்னஸ் பிளேஸ் நம்ம எல்லா வயதினருக்கும் உள்ளது. நாம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் அப்படி ஒரு ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் ஆட்டாக இருக்குது இந்த சோச்சிகாங் பார்க். பார்க்குறதுக்கு சிம்பிளான சோச்சிகாங் பார்க்காக இருந்தாலுமே இந்த சோச்சிகாங் பார்க்கில் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஹிடன் பிளேஸ் ஆட். இந்த தெர்பர்டிக் கார்டனில் ஒரு ஷெல்டர் நம்ம மழை நேரத்தில் வந்தாலும் அந்த இடங்களில் வெளியில் உட்கார முடியலைன்னா நம்ம அந்த இடங்களில் அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த தெர்பர்டிக் கார்டன். இன்கேஸ் நம்ம பலகையில் உட்கார்றதுக்கு ஃபீலிங் இல்லை, நமக்கு ஒரு தரையில் உட்காரணும் அப்படின்னு நினச்சோம்னாலுமே இந்த இடங்கள்லாம் நம்ம தரையில் உட்கார்ற மாதிரி போட்டிருக்கக்கூடிய இந்த ஃபீலிங் நல்லா அழகாக இருக்குது இந்த இடம். இந்த செடியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த செடி ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டில் உள்ள ஒரு செடி. இந்த செடியை நிறைய பேர் மருந்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கனகாமரம் பூ. இந்த தெர்பர்டிக் கார்டன் வர்றவங்களுக்கு அமைதியும் ரிலாக்ஸையும் கொடுக்குது. நீங்களும் பாருங்கள். நமக்கு இதில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கெல்லாம் வெளிப்பக்கத்துலலாம் ஷெல்டர் ஒழிச்சிருக்குது, நல்லா அழகாக இருக்குது. இந்த பார்க் வீல் சேரெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. குழந்தைகளை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு இந்த பார்க்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாம் சொல்லி கொடுக்குறக்கூடிய ப்ரோக்ராம் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த சோச்சிகாங் பார்க்கில்.
இந்த சோச்சிகாங் பார்க்கில் ஸ்கேட்டிங் பழகுறதுக்கே இடம் தனியாக இருக்குது. நாம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் ஆட்டம் இருக்குது இந்த சோச்சிகாங் பார்க்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேட்டிங் லேர்னிங் பிளேஸ். அதே போல் நாம் இந்த பக்கம் வந்தோம்னா நிறைய இடங்களில் ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட் இருக்குது. எல்லா வயதினருக்கு ஏற்றால அந்த ஃபிட்னஸ் சென்டர் வச்சுருக்குது. உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமாட்டு இருக்குது இந்த சோச்சிகாங் பார்க். அதுவும் இந்த மரங்களுக்கு நடுவில் இருக்கிறதுனால நமக்கு அந்த வெயில் நேரத்தில் நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ணாலுமே அந்த டெம்பரேச்சர் தெரியாத அளவில் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த சோச்சிகாங் பார்க். நீங்கள் ஒரு நாளைக்கு 45 மினிட் ஜாகிங் போயிட்டு வரணும், இல்லைனா வாக்கிங் போயிட்டு வரணும், இல்லை ரன்னிங் போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற உள்ள பெஸ்ட்டு பிளேஸ் தான் இந்த சோச்சிகாங் பார்க்கு. நம்ம இந்த ஷெல்டரை தாண்டி இந்த பக்கம் போகும்போது அந்த பிசிஎன் வருது. இந்த இடங்களில் நம்ம ஃபுல்லாக போர்டு வாக் மாதிரியே போகிறதுக்கு வசதியான ஒரு இடமாகவும் இருக்குது. இந்த பார்க்கில் ஃபுல்லாக நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குள்ள ஃபிட்னஸ்ஸு எக்யூப்மெண்ட் நிறையா இருக்குது. இந்த பார்க்கு பக்கத்தில் தான் சஃப்ரா பில்டிங் இருக்குது. சஃப்ரா பில்டிங் ஃபுல்லாக நிறைய எக்ஸசைஸ் சென்டர் தான் இருக்குது. எக்ஸசைஸ் அதாவது ஃபிட்னஸ் சென்டர் தான் இருக்குது. அதோடு சேர்ந்து நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் பெஸ்ட்டு பிளேஸ் ஆகட்டும் இந்த இடத்துல இருக்குது. அந்த சஃப்ராவுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா நம்ம மெக்டொனால்ட் பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் வாக்கிங் வர்றீங்க, இல்லைனா ஜாகிங் வர்றீங்க, ஃபேமிலியோட பிக்னிக் வர்றீங்கன்னா குழந்தைகளோட வந்துக்கிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லைனா டின்னரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாகவும் இருக்குது இந்த சோச்சிகாங் பார்க்கு. நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சஃப்ராவுக்கும் மெக்டொனால்டுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த சிட்டிங் பிளேஸ் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. நீங்கள் குழந்தைகளோட இந்த பார்க்குக்கு வர்றீங்க, இந்த குழந்தைகள் இந்த இடத்துல விளையாட விடணும், நீங்கள் உட்காரணும்னா உட்கார்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாகவும் இருக்குது. நாம் இன்றைக்கி பார்த்தது இந்த க்ரீன் ஹைலைட்டட் ஏரியா மட்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் சோச்சிகாங் பார்க்கு. இந்த இடம் கிராஞ்சி எக்ஸ்பிரஸ் வேக்கு பக்கத்தில் இருக்குது. அதே போல் சோச்சிகாங் எம்ஆர்டியிலேருந்து பக்கத்தில் இருக்குது. 10 நிமிஷம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், நீங்களே வரலாம். லாட் 1 இந்த இருக்குது எம்ஆர்டி ஸ்டேஷன். எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா சோச்சிகாங் பார்க்கு தான். வந்து பாருங்கள், இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி பார்த்தது சோச்சிகாங் பார்க்கு. இந்த சோச்சிகாங் பார்க்கு எல்லா வயதினருக்கும் ஏற்றால உள்ள பார்க்குன்னு சொல்லலாம். அதே போல் நாம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணுன்னாலும் இந்த இடம் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. நீங்கள் ஒரு ஜாகிங் ரன்னிங் போயிட்டு வரதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. ஸ்கேட்டிங் போயிட்டு வரதுக்கு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. இந்த ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த தெர்பரட்டிக் கார்டன் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. இந்த டாக் ரன்னுக்கு ஒரு கிரவுண்ட் வச்சுருக்கிறது இன்னும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. இப்படி நிறையா விஷயங்கள் இந்த சோச்சிகாங் பார்க்கில் இருக்குது. நீங்களும் பாருங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்.